ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வீட்டு குட்டி குழந்தைங்களுக்கு சிம்பிளாக எப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த ஹேர் ஸ்டைல்லாங்க ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. 4 விதமான ஹேர் ஸ்டைல் எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. குழந்தைங்களுக்கு முடி ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது, அதை எப்படி ஈஸியாக நல்லா நீட்டாக ஹேர் ஸ்டைல் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. எங்கள் பாப்பாவுக்கு தலைக்கு நல்லா குளிச்சு விட்டு சிக்கெல்லாம் நல்லா எடுத்து விட்டாச்சுங்க. சிக்கை எடுத்து விட்டதுக்கப்புறம் நேர்வகுடு எடுத்து அந்த முன்னாடி கொஞ்சமாக முடி மட்டும் எடுத்துங்க. அது இது மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கலாங்க. ரோல் பண்ணதுக்கப்புறம் ஒரு சேஃப்டி பின்னை வச்சு நல்லா சேஃப்டி பண்ணிடலாம். அப்படி நல்லா சுற்றிக்கோங்க முடியை. சுற்றிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு முடி வருதோ அந்த அளவுக்கு நல்லா சுற்றி விட்டு ஒரு பின் போட்டு நல்லா செக்யூர் பண்ணிடலாங்க. ஊக்குத்துற பின் இருக்கு இல்லைங்களா, அதை ஃபஸ்ட்டு குத்திட்டு அதுக்கப்புறம் டிக்டாக் கிளிப் போட்டு நல்லா டைட்டாக பண்ணதுக்கப்புறம் இன்னொரு சைடும் நல்லா சிக்கு எடுத்துட்டுங்க. மேலே வகுடிலேருந்து கீழே காது வரைக்கும் சீப்பை வச்சு அப்படி நேராக இழுத்தோம்னாங்க முடி இந்த சைடு கொஞ்சமாக பாட்டாக வந்துடும். அந்த பாட்டை நல்லா சுற்றி எடுத்துக்கலாங்க. இது மாதிரி நல்லா டைட்டாக சுற்றி எடுத்துக்கோங்க. டைட்டாக சுற்றி எடுத்ததுக்கப்புறம் அந்த இடத்துல லைட்டாக சீவி விட்டுட்டு நம்ம பூ குத்துற பின்னை வச்சு ஃபஸ்ட்டு செக்யூர் பண்ணதுக்கப்புறம் டிக்டாக் கிளிப்பை வச்சு நல்லா செக்யூர் பண்ணி விட்டுருங்க. 2 சைடும் இப்படி கொஞ்சம் முறுக்கி கிளிப் போட்டு நல்லா செக்யூர் பண்ணதுக்கப்புறங்க மீதி இருக்கிற முடியை நல்லா சிக்கு எடுத்துக்கலாங்க. சிக்கு எடுத்ததுக்கப்புறம் பின்னாடி இருக்கிற எல்லா முடியும் ஒன்றா சேர்த்துங்க. தலையில் நடுவாண்டை வச்சு ஒரு லப்பர் பேண்ட் போட்டுக்கலாங்க. நடுவாண்டை வச்சு போட்டுக்கோங்க, ரொம்ப கீழே இறக்கி போடாதீங்க. இது மாதிரி நடுவாண்டை போட்டதுக்கப்புறம் இந்த கிளிப்பு டிக்டாக் பின் போட்டோம் இல்லைங்களா, அதை முடி லைட்டாக மறைச்ச மாதிரி இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து விட்டு நல்லா நீட் பண்ணிக்கலாங்க. குழந்தைங்களுக்கு முடி ஷார்ட்டாக இருக்கும்போது சீவும்போது கொஞ்சம் பார்த்து சீவணுங்க, இல்லைன்னா ரொம்ப அசிங்கமான மாதிரி ஆயிரும். 2 சைடும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நீட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த ஜவுரி கொண்டை உங்ககிட்ட இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட ஜவுரி கொண்டை இல்லை அப்படின்னா வளையல் வச்சு கூட இப்படி பண்ணிக்கலாங்க, ரொம்பவே நீட்டாக இருக்கும். அது வச்சுட்டு மேலே இருக்கிற முடி அப்படியே அழகாக லைட்டாக அப்படியே கலையாமல் எடுத்து விட்டதுக்கப்புறம் ஒரு லப்பர் போட்டு நல்லா டைட் பண்ணிக்கலாங்க. லப்பர் போட்டோம்னா அப்படியே சேஃப்டியாக சூப்பராக நின்றுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதுக்கு நடுவாண்டு இது மாதிரி கொண்டை பின் இருக்கு இல்லைங்களா, அதை போட்டு விட்டுட்டோம்னா அந்த ஒவ்வொரு முடி சின்ன முடியாக இருக்கிறதெல்லாம் அமராதுங்க. நல்லா சுற்றி போட்டு விட்டோம்னா சூப்பராக அழகாக இருக்குங்க. இதை சுற்றி இப்படி பூ வச்சு விடும்போது பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ட்ரெடிஷ்னலாக ஏதாவது ட்ரெஸ் போட்டு விடுறோம் குழந்தைங்களுக்கு அப்படின்னா இந்த ஹேர் ஸ்டைல் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்கும். குழந்தைங்கள பார்க்கும்போது குட்டி குழந்தைங்களுக்கு இது மாதிரி பண்ணி பார்க்கும்போது நிஜமாலுமே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டு சின்ன குழந்தைங்களுக்கு முடி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, ஆனால் இது மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணணுன்னு ஆசையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு 2வதாக ஈஸியாக போடக்கூடிய ஹேர் ஸ்டைல் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. குழந்தைங்களுக்கு தலை குளிச்சு விட்டுருக்கோம், ஈரம் கூட நல்லா காயில் எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போகிறோம், இல்லை ஸ்கூலுக்கு இது குழந்தைங்க போகிறாங்க அப்படின்னா இந்த ஹேர் ஸ்டைல் போட்டு விடுங்க, ரொம்பவே ஈஸியாக இருக்கும். முடியும் சீக்கிரமாக காஞ்சிருங்க. கீழே காதுகிட்டேருந்து அப்படியே சீப்பை வச்சுங்க ஒரு கோடு மாதிரி மேல் வரைக்கும் இழுத்து விட்டுக்கலாங்க. காதுக்கு பின்னாடி வச்சு இழுத்து விட்டுக்கோங்க, அப்படி நேராக அழகாக வரும். அதே மாதிரி இந்த சைடும் காதுக்கு கீழே இருந்து அப்படியே மேல் நோக்கி அப்படியே இழுத்து விட்டோம்னா சீப்பை வச்சுங்க அப்படி அழகாக வந்துடுங்க. 2 சைடும் முடி எடுத்ததுக்கப்புறங்க நடுவாண்டை வச்சு ஒரு லப்பர் போட்டு விட்டுக்கலாங்க. லப்பர் போட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்படி போட்டு விடும்போது ரொம்பவே அழகாக இருக்குங்க. மீதி இருக்கிற முடியெல்லாம் அப்படியே சீப்பை வச்சு சீவி விட்டோம்னா பார்க்கவே அவ்வளோ நீட்டாக இருக்கும், ரொம்ப அழகாக இருப்பாங்க. குழந்தைங்களுக்கு மாடர்ன் ட்ரெஸ் போட்டு விடும்போதுங்க இது மாதிரி ஹேர் ஸ்டைல்லாம் போட்டு விட்டு பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குங்க. ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக போட்டுடலாங்க. மேலே லப்பர் போட்டு நல்லா டைட் பண்ணதுக்கப்புறங்க சீப்பை வச்சு ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி நல்லா சீவி விட்டுருங்க. இப்படி லேயராக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. இப்படி சீப்பை வச்சு சீவி விட்டதுக்கப்புறம் ஒரு சைடாக வச்சு பூ கட்டும் இல்லைங்களா, அது மாதிரி பூ கட்டி அந்த சடையை சுற்றி வச்சு விட்டோம்னா இன்னமுமே ரொம்ப அழகாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த ஹேர் ஸ்டைல் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் வீட்டு சுட்டு குட்டீஸ்க்கும் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே அழகாக இருப்பாங்க. அடுத்து 3வதாக குழந்தைங்களுக்கு போடக்கூடிய ஈஸியான ஹேர் ஸ்டைல் பார்க்கலாங்க. இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுங்க ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு சிக்கெல்லாம் நல்லா எடுத்து விட்டதுக்கப்புறம் நேர்வகுடு எடுத்துக்கோங்க. நேர்வகுடு எடுத்ததுக்கப்புறம் காதுக்கு சைட்லங்க இது மாதிரி மேலே உச்சந்தலை வரைக்கும் வகுடு எடுத்துக்கோங்க. முடி இந்த அளவுக்கு நல்லா பிரித்ததுக்கப்புறங்க அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற முடியை அப்படியே அழகாக நீட்டாக பிரித்து எடுத்துக்கலாங்க. இப்படி முன்ன பின்ன வரும் இல்லைங்களா, அந்த முடி அப்படியே சீப்பை வச்சு அப்படியே நேராக இழுத்து விடும்போது நல்லா அழகாக சூப்பராக வந்துடுங்க. இந்த ஹேர் ஸ்டைல் டீ ஷேப்பில் வருங்க. பின்னாடி கொஞ்சம் முடி விட்டுட்டு முன்னாடி இருக்கிற முடியெல்லாம் ஒன்று சேர்த்தி ஒரு லப்பர் மாதிரி போட்டு விட்டுக்கலாங்க, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஹேர் ஸ்டைல் ஃப்ராக்லாம் போட்டு விடும்போது போட்டு விட்டோம்னா ரொம்பவே அழகாக இருக்குங்க குழந்தைங்களுக்கு.
பின்னாடி நல்லா வாக்கு எடுத்து நல்லா டைட் பண்ணதுக்கப்புறங்க முன்னாடி இருந்து நல்லா முடி சீவி விட்டு இப்போ வந்து லப்பர் போட்டுக்கலாங்க. இந்த லப்பர் போடும்போது முடி நல்லா டைட்டாக இருங்க, அவ்வளோ சீக்கிரம் அகுந்து வராது. அதே நம்மளுக்கு யூஸ் பண்ணுற லப்பர் போட்டோம்னா சீக்கிரம் வந்து முடி வந்து அகுந்து வந்துடுங்க. அதே மாதிரி அந்த சைடு வாக்கு எடுத்து சடை வந்து பின்னிக்கலாங்க. நான் வந்து பின்னாடி வாக்கு எடுக்கும் போதுங்க கொஞ்சம் வளைஞ்சு வர மாதிரி பண்ணியிருக்கேன். அப்படி வளைஞ்சு வர மாதிரி வாக்கு எடுக்கும்போது அதுவும் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அது மாதிரி வாக்கு எடுத்துருக்குங்க. உங்களுக்கு நேராக வேணாலும் வாக்கு எடுத்து இதே மாதிரி சீவிக்கோங்க, ரொம்பவே நீட்டாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு முடி ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும்போது இது மாதிரி ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணி விடும்போது ரொம்பவே அழகாக இருக்குங்க. குழந்தைங்கள பார்க்கவும் ரொம்ப நீட்டாக இருப்பாங்க. இப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணதுக்கப்புறம் நம்மக்கிட்ட பூ இருந்துச்சுன்னா 2 சைடு வச்சு விடும்போது இன்னுமே நல்லா சூப்பராக இருக்குங்க. இந்த ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு கண்டிப்பாக போட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்குங்க. அடுத்த ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு நேர் வகுடு எடுத்துக்கலாங்க. பின்னாடி வரைக்கும் ஒரே நேர் வகுடாக எடுத்துக்கலாம். முன்னாடி வகுடு எடுத்ததுக்கப்புறம் மேலிருந்து கீழ் வாக்கில் அப்படியே சீப்பை வச்சு நேராக இழுத்து விட்டோம்னா வாக்கு வந்து நல்லா சூப்பராக விழுவுங்க. நல்லா பட்டையாட்டம் நல்லா தின்னாக விழுவும். வாக்கு பாருங்கள் நல்லா நேராக நல்லா பட்டையாக விழுந்திருக்கு. இதுக்கப்புறம் முடி 2 பக்கமும் நல்லா சீவி விட்டுக்கலாங்க. இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுங்க மேலே வகுடு இருக்குங்களா அதிலிருந்து கீழே அப்படியே கொஞ்சம் பாக்ஸ் மாதிரி முடி வந்து பிரித்து எடுத்துக்கலாங்க. குழந்தைங்களுக்கு முடி வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறதுனால பின்னுறதுக்கு கொஞ்சமே கஷ்டமாகவே இருக்குங்க. ஏன்னா எல்லா முடியுமே ஒன்று போல் சேர்ந்து வராது. அதனால நல்லா சீவிட்டு அதுக்கப்புறம் பின்ன ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. எப்பயும் போல் 3ஆக பிரித்து பின்னும் இல்லைங்களா, அது மாதிரி 3ஆக பிரித்து நீட்டாக பின்னிக்கலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 பின்னல் பின்னும்போது ஓரளவுக்கு நல்லா டைட்டாக பின்னிக்கோங்க. அப்போ தான் முடி வந்து கொஞ்சம் கலண்டுட்டு வராது. இல்லைனா சின்ன சின்ன முடியாக இருக்கிறது கொஞ்சம் கலண்டுட்டு வர மாதிரி இருக்குங்க. அடுத்த ஒரு 2-3 பின்னல் பின்னும்போது லைட்டாக லூஸாக பின்னிக்கோங்க. பின்னிட்டு குழந்தைங்க கையில் பிடிச்சிக்க சொல்லிவிட்டு மீதி இருக்கிற முடியை நல்லா சிக்கில்லாத நல்லா சீவி லப்பர் பேண்ட் போட்டுக்கலாங்க. இந்த ஹேர் ஸ்டைல் வந்துங்க குழந்தைங்க வந்து தலை குளிச்சுட்டு நல்லா தலை ஈரம் காஞ்சதுக்கப்புறம் போட்டு விட்டிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குங்க. ஆயில் ஹேரில் போடும்போது அந்தளவுக்கு நல்லா இருக்காதுங்க, வலிஞ்சு வர மாதிரி இருக்கும். தலை குளிச்சுட்டு இந்த ஹேர் ஸ்டைல் போட்டோம்னா ரொம்பவே அழகாக இருக்குங்க. குழந்தைங்க பிடிச்சிருக்கிற முடி வந்து தலைமுடிக்கு எட்டுச்சுன்னா அந்த லப்பருக்குள்ளாரையே வச்சு நல்லா டைட்டாக போட்டு விட்டுடலாங்க. பாப்பாவுக்கு முடி ஓரளவுக்கு நல்லா நீளமாக இருக்கிறதுனாலங்க அந்த லப்பர் பேண்ட் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதை சுற்றி விட்டு ஒரு டிக்டாக் கிளிப் போட்டு செக்யூர் பண்ணோம்னா இன்னுமே நல்லா சூப்பராக நல்லா ஸ்டைலாக இருக்குங்க. இப்படி சுற்றி விட்டு அந்த இடத்துல வந்து நம்ம பூ குத்து இல்லைங்களா அந்த கிளிப்பு போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா டிக்டாக் கிளிப் போட்டு நல்லா டைட் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே நீட்டாக இருக்குங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஏதோ பூ வச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க. அதே மாதிரிங்க அந்த சைடு இருக்கிற முடி நல்லா சிக்க எடுத்து விட்டதுக்கப்புறம் பாக்ஸ் மாதிரி பிரிச்சுங்க அதையும் இதே மாதிரி பின்னி எடுத்துக்கலாங்க. இந்த ஹேர் ஸ்டைல் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்குங்க. முன்னாடி கொஞ்சம் முடி எடுத்து நல்லா பின்னி பாப்பா கையில் கொடுத்ததுக்கப்புறம் மீதி இருக்கிற எல்லா முடியும் ஒன்று சேர்த்துங்க. லப்பர் பேண்ட் போட்டு விட்டதுக்கப்புறம் அந்த மீதி பாப்பா கையில் கொடுத்துருக்கீங்களா அந்த முடியை ஒரு டைம் சுற்றி விட்டு ஒரு பின்னு போட்டு நல்லா செக்யூர் பண்ணிக்கலாங்க. இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு வந்து பூ வைக்கலனா கூட அசிங்கமாக தெரியாதுங்க. பூ வச்ச மாதிரி நல்லா நீட்டாக நல்லா சூப்பராக இருக்குங்க. குட்டி குட்டியாக கிளிப்பெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் முன்னாடி குத்தி விடும்போது இன்னுமே நல்லா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க. இது மாதிரி ஹேர் ஸ்டைல்லாம் உங்கள் வீட்டுக்கு சுட்டி குட்டீஸ்க்கும் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே அழகாக இருப்பாங்க. நான் பாப்பாவுக்கு போட்ட இந்த ஹேர் ஸ்டைலில் உங்களுக்கு எந்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் இந்த ஹேர் ஸ்டைல் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்குன்னு சொல்லிவிட்டு. இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணும்போது பூ வைக்காது இருந்தோம்னாவே இன்னும் அழகாக இருக்குங்க. பூ வச்சோம்னா அந்த ஹேர் ஸ்டைல் வந்து கொஞ்சம் மறைக்கிற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் எது மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள், நான் அந்த மாதிரி மேக் பண்ணி போடுறேன்.